ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலாவும் சோழன் எல்லாருமே சமைக்கிறதுக்காக போறாங்க. மாவு பார்க்குறாங்க, தோசை மாவும் இல்லை. சரி சாம்பார் இருக்கே, பேசாம சட்னி ஒன்று செஞ்சுக்கிட்டு தோசையை ஊற்றிக்கலான்னு பார்க்குறாங்க. தேங்காய் சட்னி தான் தேங்காய் இருக்கு, பேசாம தேங்காய் சட்னி செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொன்ன உடனே தேங்காய் சட்னியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சரி வேற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும் புதினா சட்னி செஞ்சுக்கலாம், அது தலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது முதல்ல புதினாவா நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொன்ன உடனே சோழன் வந்து அதை பார்க்குறாங்க. பார்த்தா அது கீரை, புதினா கிடையாது, கொத்தமல்லியும் கீரையும் இருக்குது. அதை பார்த்த உடனே சரி வேற ஏதாவது செஞ்சுக்கலாம், வேற என்ன செய்ய முடியும், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா மாவே இல்லை. அதை பார்த்தோன்னே மொத்த பேர் அப்செட் ஆகிட்டாங்க. வேற என்ன, பேசாமல் சாதம், கூட்டு, பொரியல், சாம்பார் இருக்குது, ரசம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு இது எல்லாத்தையும்லாம் என்னால் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட சண்டை எண்டுக்கே வராதான்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி இருந்துட்டு பேசாமல் போய் கடையிலேயே வாங்கிட்டு வந்துடுறாங்க. இன்னுமாட உங்கள் 2 பேரை பிரச்சனை முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து கேட்கவும் நிலா இருந்துட்டு பாருங்க பாண்டி, என்ன சமைக்கலான்னு பார்த்தா இவர் சொல்ல விடவே மாட்டிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களும் சமைக்க வேண்டாம், நீயும் என்ன என்ன சமைக்கணும்னு நீயும் சொல்ல வேண்டாம், முதல்ல நான் சாப்பாடே வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சேரன் வந்துடுறாரு. சேரனை வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. ஆமாண்டா அண்ணன் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணனை நில்லுங்க, என்ன இப்போ தான் வரீங்க போல இருக்கு, நான் கூட சந்தாவையும் கூட கூட்டிகிட்டு வருவீங்களோன்னு பார்த்தேன், அது எப்படி கூட்டிகிட்டு வர முடியும், அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா சரிண்ணே நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் சாப்பிட்லாம். இல்லைடா சந்தா வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டோங்க, அதுவே நிறைஞ்சிருச்சு, வேணா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு ரொம்பவே அப்செட்டோட ரூமுக்கு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்பவே பசிக்குதே, பேசாமல் வாடா நம்ம போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம், போய் எடுத்து விட போடா, ஏன் நீங்கள் எடுத்து வச்சா வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொன்ன உடனே போதுமாங்க, நான் மட்டும்தான் எடுத்து வைக்கிறேன் போதுமா, என்னை பார்த்தாலும் உங்களுக்கெல்லாம் எப்படி தான் தெரியுதோ தெரியல, எப்போ பாரு என்கிட்டே பிரச்சனை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து நிற்கிது. யார் என்னன்னு பார்த்தா கடைசியில் நம்ம சேரன் கிட்ட பீச்சில் பிரச்சனைவங்க பண்ணவங்க தான் வராங்க. டே சேரா, உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க, ஏதோ வீடு கட்டணுமா, அதனால் உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் வந்து பார்க்குறாங்க, இவன் தான் எங்கள் எல்லாத்தையும் அடித்தவன், இவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, எங்களோட கை காலெல்லாம் எப்படி உடஞ்சிருக்கோ அதே மாதிரி உன்னையும் நாங்கள் உடச்சி போட்டு தான் போகிறோன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம பாண்டி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. நடேசன் வந்து எல்லாரும் வந்ததுனால அவங்கள ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து கேட்கவும் அதுக்கு அடுத்ததாக பீச்சில் நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் சந்தாவும் பீச்சில் இருந்தபோது இவனுங்க தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் ஓடி வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டியே ஸ்டார்ட் ஆகலை, இவங்க தேவையில்லாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் இவங்க எல்லாத்தையும் நான் அடித்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லிடுறாங்க. நாங்களே எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்வீங்க, ஆனால் கடைசியில் இப்போ நீங்களே இவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, நீங்களா இவங்க எல்லாத்தையும் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சந்தா மேலே கை வச்சா எப்படா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கேட்ட உடனே பாண்டியும் சோழனும் இருந்துட்டு கட்டிக்க போகிற பொண்ணு மேலே கை வச்சா யார் தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதனால தான் என் அண்ணன் கையோடு நிப்பாட்டுச்சு, இதே நானாக இருந்திருந்தால் உசுரையே எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்க கை வை பார்க்கலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடேசன் இருந்துட்டு ஏதோ வீடு கட்டணும்னு சொன்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் கூட்டிகிட்டு வந்தேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற ஹாம்ஸு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 6 பேக்கும் இருக்கான்னு சொல்லிட்டு வயிற்ற காட்ட சொல்கிறாங்க. என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, பிரச்சனைக்கெல்லாம் போகக்கூடாது, வந்த பிரச்சனையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து செம்மையாக டைலாக் பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் பயங்கரமான ஆள் தான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் எந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு
கடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத எந்த பொருளும் வீணா இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ட்ரூவெல்லாம் தேவையில்ல தானே, இதெல்லாம் தூக்கி போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அது எப்படிடா தூக்கி போட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பக்கெட் நல்லா இல்லைன்னா பக்கெட்டை மாற்று, அந்த ட்ரூவெல்லாம் தூக்கி போட்டுட்டா நம்ம எப்படி கடையை நடத்துறதா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சாரிண்ணே இந்த மாதிரிலாம் பண்ணேன், உன்னை கடையை விட்டு துரத்திடுவேன், அதுக்கப்புறம் டீ கட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஐயையோ, நீ ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டதே முதல் ஆள் நான் மட்டும்தான், ஆனால் நீ என்னடா எனக்கு டீயை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து கண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி வராங்க. புது சேரெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆமாம், என்ன புதுசாக சேரெல்லாம் வாங்கியிருக்க? பின்ன கடையே நம்மளதான் ஆயிடுச்சு, இனிமேல் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி போடுறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. டேய் கொஞ்சம் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன வானதி இப்போல்லாம் உன் முகமே சரியில்லை, சரியாக பேசக்கூட மாட்டேங்கிற, என்னாச்சு? அதெல்லாம் அப்படி தான், என்னன்னு கூட எனக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா, சரி வடை போண்டா ஏதாச்சும் வாங்கிவா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சரி நீ போய் அவளுக்கு சமோசா வாங்கிட்டு வா, அவளுக்கு சமோசா தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து கண்ணை போனதுக்கப்புறமா ஸ்டூலை பக்கத்தில் போட்டு வானத்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. வானத்திக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.